இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி செய்யணும்? இந்த வரலட்சுமி நோன்பை கடைப்பிடிக்கிறவங்க அம்மாவுக்கு வாழை இலையில் அரிசி போட்டு அது மேலே சொம்பில் மாவிலை வெத்தலை எல்லாத்தையும் வச்சு எலுமிச்சை பழம் காசு எல்லாம் போட்டு ஒரு சொம்பில் தேங்காய் வச்சு அதில் அம்மன் முகத்தை வச்சு கலசம் வச்சு அம்மாவை நிஷ்டையாண்டு கும்பிடுவாங்க. நிஷ்டையிருந்து கும்பிட்டா அந்த அம்மா வந்துட்டு நம்ம வேண்டிய வரத்தை கொடுப்பார். அதனால் எல்லோரும் கும்பிட்டு எல்லோரும் வளமுடன் வாழணும்னு பிரார்த்திக்கிறேன். என்னென்னலாம் செஞ்சு படைக்கணும்? தித்திப்புல எல்லாமே செய்யலாம். கொழுக்கட்டை செய்யலாம், ரவை லட்டு செய்யலாம், சோமாசம் செய்யலாம், பாயாசம் செய்யலாம், கோதுமை பாயாசம் செய்யலாம், அல்வா செய்யலாம், கேசரி செய்யலாம். எல்லாம் தித்திப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்று விசேஷமாக கொழுக்கட்டை, பெங்களூர் போன்ற இடத்துங்களெல்லாம் கொழுக்கட்டை போலி இதெல்லாம் செய்வோம். தித்திப்பு பலகாரங்கள் நம்ம எல்லாமே செஞ்சு அந்த அம்மாவுக்கு படைக்கலாம். அதுதான் இன்றைக்கி சிறப்பு. அம்மாவுக்கு விரும்பி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படை